பிடிஓக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் சொல்லுவருக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்கக்கூடாது. அர்ச்சனை பண்ணுறதுக்குது சேர்மன் ஹஸ்பண்ட், வேறு யாரும் அர்ச்சனை கிடையாது. இன்னோவேட்டிவ் ஸ்கீம் எது இருக்குது அந்த அம்மா? அது எதுவும் இல்லை. சும்மா வருது, ஆஃபீஸில் உட்காருது போகிறது. இந்த அப்போ சேர்மன் ஹஸ்பண்டு அதையே நடத்தணும் இருக்குது. கலெக்டர் ப்ளீஸ் கைண்ட்லி என்கொயர் திஸ் மேட்டர். அதை அவர் என்ன பண்ணுறாருன்னா பழைய டேட் போட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறது. இப்போ ஒர்க் ஆர்டரு அக்டோபரில் கொடுத்தானோ பழைய டேட் போட்டு கொடுங்க. இதையே நான் கம்ப்ளைண்ட்டு பண்ணுறேன், ரைட்டிங் கம்ப்ளைண்ட். ஆமாம், முரளி சொல்கிறாரு என் சேர்மேனுக்கு வந்து வைஸ் சேர்மேன் தொந்தரவு கொடுக்குறான்னு. நான் என்ன தொந்தரவு கொடுத்துருக்கேன்? அவர் சொல்லலாம் என்ன தொந்தரவு கொடுத்துருக்கேன். வெங்கடசாமி சேர்மன் ஹஸ்பண்டு நீங்களுக்கு வந்து 12 லட்சம் ஒர்க் கொடுக்குறாரு. அது அதுக்கு தான் நீ பேசுறது இல்லை. நீ ஒர்க்கிங் லைக் ஏஜென்ட், யுவர் ஒர்க்கிங் லைக் ஏஜென்ட் த சேர்மேன். யார்? முரளி. அந்த மாதிரி பண்ணாது. எல்லாம் என்ன தப்பு இருக்குது கேளு. ரைட்டுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு தப்பு இருக்கிறதுக்கே சொல்லி சப்போர்ட் பண்ணி போனால் என்ன பிரயோஜனம்? நான் வைஸ் பிரசிடென்ட் ஒசூர் யூனியன் பேசுகிறது. இன்னைக்கு பாலிகானப்பள்ளி பஞ்சாயத்து ஆலூர் வில்லேஜில் வந்து ஒரு நல்ல ரோடு 378,000 ரூபாய் லட்சத்தில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இந்த ரோடு ரொம்ப யூஸ் ஆகிருக்கிற ரோடு. இது நம்ம பஞ்சாயத்தில் நான் வைஸ் சேர்மன் ஆகிட்ட அப்புறம் நிறைய வேலை, நிறைய ஒர்க்ஸ் ஆகிருக்குது. அதில் கூட இது ஒன்று. தேவிரப்பள்ளியில் ஓஹெச்டி சாங்ஷன் ஆச்சு. அது வந்து அடிச்சனை ஆகி 9 மாதம் நிறுத்து போயிட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அது ஏன் நிறுத்து போயிட்டுருக்குது நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நான் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த வில்லேஜில் இந்த ஒரு ரோடு சாங்ஷன் வந்து ஜூலையில் சாங்ஷன் ஆகிட்டுருக்குது. அப்புறம் வந்து டெண்டர் விட்டுருக்குது ஆகஸ்ட் டெண்டர் விட்டு இதுவரைக்கும் நம்ம சேர்மன் நம்ம ஒர்க் ஆர்டரே கொடுக்கல. ஆகஸ்ட், செப்டம்பர், நம்ம அக்டோபரில் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு எங்களுக்கு அடிச்சனை ஆகிறது வேலை பண்ணுறதுக்கு அது இது சொல்கிறாரு. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்குமா இல்லையா? ஒர்க் ஆர்டரே கொடுக்கல. அந்த டெண்டர் விட்டு டெண்டர் ஃபைனல் ஆகி 2 மாதம் ஆச்சு. ஆனாலும் லேட் ஆகிருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ஊருக்கார் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. அந்த கான்ட்ராக்ட் கூட நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு, நல்லா வேலை பண்ணணும்னு சொல்லியிருக்குது. இதே மாதிரி நம்ம 2 பஞ்சாயத்தில் நல்ல வேலை நாங்கள் பண்ணியிருக்குது. அதில் வந்து டோட்டல் பார்த்தோன்னா ஒரு 2.5 கோடி நான் வந்து அப்புறம் வேலை பண்ணிருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்டே போயிட்டுருக்குது. ஆனாலும் நம்ம யூனியனில் வந்து நம்ம யூனியன் பஞ்சாயத்து சேர்மன் ஹஸ்பண்டு வெங்கடசாமி இன்டர்ஃபியர் ஆகி ரொம்ப அடிச்சனை ஆகிடுச்சிது. அதுதான் ப்ராப்ளம். இப்போ அன்றைக்கி இப்போ சொல்லும்போது நம்ம பஞ்சாயத்து கவுன்சிலர் ஒருத்தர் பேசினார். அவருக்கு வந்து நான் என்ன படிச்சிருக்கதே அவருக்கு தெரியாது. டிகிரின்னு சொன்னார். நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் என்ன வேலை இருந்து இங்கே வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வைஸ் சேர்மன் ஆகிருக்குது, அது ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவர் சொல்கிறாரு டிகிரி படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. நான் 5 டிகிரி படிச்சிருக்கேன். இன்டர்நேஷ்னல் இதில் வந்து கூட ஒரு டிப்ளமோ வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி படிச்சிருக்கு. இங்கே வந்து ரூரல் சைடில் ஏதாவது வேலை பண்ணணும், ஜனங்க நல்லது பண்ணணும்னு சொல்லி வந்திருக்குது. அந்த ஜனம் கூட எனக்கு நல்லா ஓட்டு போட்டு ஹையஸ்ட்டு ஓட்டில் எங்களை ஜெயிச்சு வச்சார். அந்த மாதிரி நான் இங்கே வேலையை கூட பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாகிறது. இன்னும் வேலை பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நான் பண்ணுறக்க வேலை அவரை டிமாண்டில் வந்து ஒரு 10% பண்ணிருக்கு இல்லை தெரியாது. ஏன்னா அதுக்கு பட்ஜெட் வேணும் இல்லையா? பட்ஜெட் இருந்தாலும் வேலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் எல்லா விதமாக அனுகூலம் இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யூனியன் நல்லா வேலை பண்ணுவேன்னா கலெக்டரை இன்டர்ஃபியர் ஆகி வெங்கடசாமி என்ன சேர்மேன் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அது வெளியே வைக்கணும். அது வெளியே வந்துட்டு வைக்கணும், வேலை நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே இந்த 3-4 மாதம் இருந்தாலும் என்ன ஃபண்ட்ஸ் வருது அதனை யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சமயம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுறேன். இல்லை, இப்போ இது 15th ஃபைனான்ஸில் சாங்ஷன் ஆகிருக்குது. 15th ஃபைனான்ஸில் ஏஎஸ் வந்தது, ஜூலை மாதத்தில் ஏஎஸ் வந்தது.
ஜூலை மாதத்தில் வந்த ஏஎஸ் ஆகஸ்ட் 1 டெண்டர் வைக்கினார். ஆகஸ்ட் 1 ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. இது அக்டோபரில் அவன் இருக்கிறாங்க. இன்னும் ஒர்க் ஆர்டர் கொடுக்க எதுக்கும் கொடுக்கல. 15 ஃபைனான்ஸில் என்னென்ன ஒர்க்கு டெண்டர் வச்சிருந்தார் அன்னைக்கு அந்த ஒர்க்ஸ் ஒன்றும் ஒர்க் ஆர்டர் கொடுக்கல. பார்க்குறேன் பாருங்க. ஏன் கொடுக்கலன்னா எல்லாரும் கான்ட்ராக்ட்ஸ் போயிட்டு லாஸ்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கு வெங்கடசாமின்னு பார்க்கணும். வெங்கடசாமி ஓகே சொல்லப்பட்டிருந்தா பிடிஓ ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணார். பிடிஓக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் சொல்லுவருக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்கக்கூடாது, நான் சொல்லப்புறம் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பாப்போம் அவர் என்ன பண்ணுறாரு பிடிஓ. இவர் சேர்மேன் சொல்லல, அவர் ஒர்க் ஆர்டர் கொடுக்கல. இந்த மாதிரியே நடந்து வந்தது. 4 வருஷம் இந்த 4 வருஷம் 8 மாதம் இந்த மாதிரியே ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாடா எங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறாரோ, அர்ச்சனை பண்ணுறாரு. அர்ச்சனை பண்ணுறது அந்தம்மா, அர்ச்சனை பண்ணுறது சேர்மன் ஹஸ்பண்டு. வேறு யாரதும் அர்ச்சனை கிடையாது. இல்லை யாரதும் அவர் மேலே ஒன்றும் விதமாக இதே இல்லை. அவரு தான் பண்ணணும். அவர் ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அவர் அந்தம்மா இன்னும் அர்ச்சனை கொடுக்குறது என்னதுங்க? ஸ்டார்ட் பண்ணது ஸ்டாப் ஆகிட்டோன்னா அர்ச்சனை கொடுக்குன்னு சொல்கிறது. ஒரு வேலையும் அந்தம்மா ஸ்டார்ட் பண்ணல. ஏதாவது ಹೊಸ நியூ ஸ்கீம்ஸ் அது ஏதாவது பண்ணிருக்காரா? ஏதாவது நான் நியூ ஸ்கீம் இந்த மாதிரி நியூ ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருக்கேன் சார். கலெக்டர் போயிட்டு உட்காந்து இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம், இந்த ஸ்கீம் ரூரல் இல்லை வில்லேஜ்காரருக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுறது, இது சாங்ஷன் கொடுங்க. இன்னோவேட்டிவ் ஸ்கீம் எது இருக்குது அந்த அம்மா? அது எதுவும் இல்லை. சும்மா வருது, ஆஃபீஸில் உட்காருது போகிறது. இந்த அப்போ சேர்மேன் ஹஸ்பண்டு எல்லாரும் கூப்பிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எடுத்துடுறது. ஒன்லி 1 பாயிண்ட் ப்ரோக்ராம். அது என்னன்னா எங்களுக்கு தெரியுது என்ன அதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 2 மாதம் ஆச்சு ஒரு கார்டரை கொடுக்கல. கான்ட்ராக்ட்ஸ் என்ன பண்ணுறாரு? கான்ட்ராக்ட்ஸ் போய் அவர் ஓகே ஆன்னு சொன்ன அப்புறம் பிடிஓ கொடுக்குறாரு. இந்த மாதிரியே நடத்தணும் இருக்குது. கலெக்டர் ப்ளீஸ் கைண்ட்லி என்கொயர் திஸ் மேட்டர். அதை அவரும் என்ன பண்ணுறாருன்னா பழைய டேட் போட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு. இப்போ ஒர்க் ஆர்டரு அக்டோபரில் கொடுத்தானோ பழைய டேட் போட்டு கொடுங்க. இதையே நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்கேன். ரைட்டிங் கம்ப்ளைண்ட் கலெக்டர் கொடுத்துருக்கேன். இது இந்த விஷயத்தில் ஒர்க் ஆர்டர் டிலே ஆகிற விஷயத்தில் கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். குமரேஷன் அவர் பிடிஓ இருக்கும்போது நான் ரொம்ப இல்லீகல் பண்ணிட்டார். அவரு கூட இதே மாதிரி பண்ணார். டெண்டர் விட்டு 2.5 மாதத்துக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்தது. என்கொயரி பண்ணிட்டோன்னா பாருங்கள் அது சரியா இல்லையா நீங்களுக்கே தெரியும். இதுதான் யூனியனில் நடத்துகிற வேலை. அதுக்கு நான் எல்லாம் சொல்கிறேன்னா கலெக்டர் தயவு செய்து இருக்கிறது 2-3 மாதம் தான் பரவாயில்ல. இப்போ அது அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷம் ஒரு மாதம் மாதிரி யூனியன் நல்லா நடத்தினா போகுது. அது வாய்ப்பு இருந்தால் நடத்த பரவாயில்ல. கலெக்டர் ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது நம்ம யூனியனில். அது என்ன ப்ராப்ளம்னா இதுதான், இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் சேர்மன் ஹஸ்பண்ட் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் ப்ராப்ளம். முன்னாலே எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன கம்பெனிஸ் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஒர்க்ஸ் என்ன ப்ராப்ளம் ஆகுறது எல்லாம் சொல்லியிருக்கேன். இதுதான் ரிப்பீட்டாக சொல்கிறது அவசியம் இல்லை. அவர் என்ன முரளி சொல்கிறாரு, சேர்மேனுக்கு வைஸ் சேர்மேன் தொந்தரவு கொடுக்குறான்னு. நான் என்ன தொந்தரவு கொடுத்துருக்கேன்? அவர் சொல்லணும் என்ன தொந்தரவு கொடுத்துருக்க. நான் சொல்கிறேன், இப்போ நீ என்னப்பா பண்ணுறக்க? 2 மாதம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கொடுக்கல. நீ என்ன பண்ணுறக்க? நீ ஒரு கவுன்சிலரு, அவர் நான் கேட்கணுமா இல்லையா? நீ நல்லா வேலை பண்ணோம் ஜனங்களுக்குன்னா நீ கேளு. ஏன் டிலே ஆகிட்டுருக்குது கேளு. ஏன் கேட்கல? நீ ஏன் கேட்கல? நான் சொல்கிறேன், எல்லா கவுன்சிலருக்கும் 5000 ரூபாய் வேலை கொடுக்குறாரு சேர்மன்னா வெங்கடசாமி சேர்மன் ஹஸ்பண்டு. நீங்களுக்கு 12 லட்சம் ஒர்க் கொடுக்குறாரு. அது அதுக்கு தான் நீ பேசுறது இல்லை. நீ ஒர்க்கிங் லைக் ஏஜென்ட். இவர் ஒர்க்கிங் லைக் ஏஜென்ட் த சேர்மேன். யார்? முரளி. அந்த மாதிரி பண்ணாது. எல்லாம் என்ன தப்பு இருக்குது கேளு. ரைட்டுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு தப்பு இருக்கிறதுக்கே சொல்லி சப்போர்ட் பண்ணி போனால் என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து பேசுகிறதுக்கு. அது இன்னொரு சமயத்தில் நான் பேசுகிறேன். இப்போ விட்டுடுறேன். இப்போ நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது கலெக்டர்னு, தயவு செய்து நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகி சேர்மேன் ஹஸ்பண்டு வெளியே வைக்கிங்க. அப்படி நல்லா சரி போகுது. எல்லாம் நல்லா வேலை. பிடிஓ நடத்துறதுக்கு ஃப்ரீ ஹேண்ட் வருது. இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டே இல்லை. இப்போ இதுதான் நடந்திருக்குது. தயவு செய்து ஐ ரிக்வெஸ்ட் கலெக்டர் ஒன்ஸ் மோர் கைண்ட்லி கீப் வெங்கடசாமி அவே ஃப்ரம் தி ஆஃபீஸ்.
then only the works can be taken up easily. BDO will get free hand, otherwise BDO will not get free hand. It is our request. Thank you.